ஹே கைஸ், நீங்களும் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா லைஃப்பில்? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுமார் 1400 வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா இது இப்படி நான் வந்துட்டு பேஸ்ட் யூஸ் பண்ணால் 1400 லாஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ரெஷ் பண்ணுறோம். அதுலேயே நிறைய விதருக்கு எப்படி தேங்கணும் அப்படிங்கிற நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால எப்படி வந்துட்டு 1400 வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா? ஸோ அதை நான் இப்போ கிளியர் பண்ணுறேன் பாருங்க. இவ்வளோ தான் இருக்குது பார்த்துங்க. அதாவது நம்ம நார்மலாக இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்மளோட கணக்கு என்ன அப்படின்னா, அந்த டீத்து தான் இங்கே, அதாவது இதில் இருக்க டீத்து நான் சொல்ல வரேன். இந்த ப்ரஷ்ஷில் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில். ஸோ இது ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ப்ரஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். பட் என்ன அப்படின்னா, டென்டிஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதான் சிம்பிள் ட்ரிக் தான். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறனால வந்துட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே தவிர்த்து மற்றபடி வந்துட்டு பல்ல கரை போவதாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு கிருமிகள் சாகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 3ல் 1 பங்கு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பட்டாணி, இந்த பச்சை கலர் பட்டாணி பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் தான் வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கூட கடையில் சாப்பிட வாங்கி இந்த பொரிச்ச பட்டாணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பட்டாணி சைஸ் எவ்வளோ இருக்குன்னா, இதில் 3ல் 1 பங்கு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் கெஸ் பண்ணி ஆக்சுவலி இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ₹120 எம்ஆர்பி ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு ₹120 வச்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கூட குறையும் அப்படிங்கிற நமக்கு தெரியாது. இது எங்கள் வீட்டில் 1 மாதம் காணுமான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 1 மாதம் தான் தாங்காது. ஸோ இந்த மாதிரி 2 தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ எங்கள் வீட்டு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ₹1400 கிடையாது, கிட்டத்தட்ட டபுளாக போட்டோம். நீங்கள் ₹2800 கிட்ட வந்துட்டு எங்களுக்கு லாஸ். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இப்போ இவ்வளோ காட்டு வைக்கிற இடத்துல இந்த நான் 1 பங்கு வச்சுன்னு வைங்களேன், எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேஸ்ட் வரும் இல்லையா? அப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள். அப்போ எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர், ஹை ரெண்ட் 10 ஆச்சா? அப்போது நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேரும் சேர்ந்து 10 நாள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை ஒரே நாள் யூஸ் பண்ணி காலி பண்ணுறோம். ஸோ அப்படி நான் சொல்கிறபடி கணக்கு போட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு கணக்கு போட்டு நம்ம காமிச்சோம்னா, நான் சொல்கிறத விட அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு வைங்களேன், ஸோ இந்த பேஸ்ட்டை வச்சு இப்போ நம்ம 1 மாதம் யூஸ் பண்ணுற இடத்துல 3 மாதம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம் ஒரே ஒரு பேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ₹120 கொடுத்து. இதே நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் 3 மாதம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்படி 3 மாதம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ வரும் சொல்லிட்டு, வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே தெரிய வந்துடும். ஸோ அதனால் ப்ரோ எப்போ ஒரு சொட்டு நம்ம யூஸ் பண்ண போதுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டாணி லெவல் யூஸ் பண்ண போது இவ்வளோ தான் இது ஃபுல்லாக நரம்புற லெவலுக்கு நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ ஆஸ் பர் த டென்டிஸ்ட் அறிவுரையோட நான் வந்துட்டு இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ஆல் பண்ணி வரும். வீடியோவை லைக் பண்ணி வருங்க, அப்போ தான் நிறைய பேர் கொண்டு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்லிட்டு. லவ் யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபார்மேட்டிவான வீடியோ சந்திக்கலாம். லவ் யூ ஸோ மச். பாய்.